அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவையினுடைய 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தற்கிலனாகில் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பன்ன நின்ன நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறைதருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு பாசுரம். கண்ணன் கேட்குறான், நீங்கள் நோன்பு நோக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் சில இடங்களில் பறை தருதியாகி பறைகொள்வான்னு சொல்கிறீர்களே, பறைன்னு சொல்லிட்டு வரீங்களே, அப்போது எதையாவது எதிர்பார்த்து தான் என்னிடத்தில் வரீர்களான்னு கண்ணன் கேட்குறான். அப்போ இவர்கள் சொன்னார்கள், இல்லை, உன்னிடத்தில் உன்னைத்தான் எதிர்பார்த்து வருகிறோம். ஆனால் பறைன்னு சொல்கிறது எங்களுக்கு இல்லைப்பா கண்ணா, ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறதுக்காக பறைன்னு சொல்லியிருக்கோம். அதனால் நாங்கள் உன்னிடத்தில் உன்னையே பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அவனுக்கு பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். ஒருத்தி அப்படி பாடலான்னு நினைக்கிற போது இந்த கண்ணன் எப்பேற்பட்ட கருணையோடு நமக்கு கிடைச்சான். அவன் பிறந்து அவன் வளர்ந்த அந்த அனுபவத்தை நம்ம பாடணும். அவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தது அதையெல்லாம் சொல்லணும்னு தோணிச்சான் ஆண்டாளுக்கு. உடனே ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பாக்கியம் உடையவன்னா தேவகி மாதா, அவளை தான் இந்த இடத்துல ஒருத்தின்னு சொல்கிறார்கள். ஏன்னா அவளுக்கு நிகரான ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்கலையே. எல்லா அவதாரங்களுக்கும் பூர்ணமான முழுமையான அவதாரம் சொல்லப்பட்ட கண்ணனையே தன் வயிற்றில் 10 மாத காலம் பெற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்ற வயிறையும் உடைய அந்த தேவகியை ஒருத்திங்கிறார்களாம். அவன் ஒருவன், அவனுக்கு நிகரானவன் எப்படி இல்லையோ அது மாதிரி இவளுக்கு நிகரானவன் யாருமே இல்லை. அதனால் ஒருத்தி மகனாய் எப்படி பிறந்தான்னா தோன்றினான் இல்லாமல் மகனாக இருக்கக்கூடிய அவள் தாய், இவன் மகன் அப்படிங்கிற பேர் கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு பேர் கிடைச்சது இவனுக்கு? மகனாக பிறக்கிறதுனா மகன் அப்படின்னா எப்படின்னா எல்லா வேதம் இது எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்னா, பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறார்கள்னா, ஒரு பெரிய பிதாவாக இருக்கக்கூடியவன் தான் தன்னுடைய புத்திரனாக பிறக்கிறாங்கிற போது வைகுந்தபதியாக இருக்கக்கூடிய இறைவன் இவர்களுக்கு புத்திரனாக பிறந்தான். அதில் எப்படின்னா இன்னொன்று ஆச்சரியமாக சொல்கிறாங்க. என்னென்னா, தசரத சக்கரவர்த்தி ஒரு பிள்ளை வேணும்னு தவம் பண்ணினார். அவருக்கு எத்தனை பிள்ளை கிடைச்சதுன்னா 4 பிள்ளைகள் பிறந்தாங்களாம். இங்கே இந்த 4 பேரும் வசுதேவர் தேவகி, இங்கே அந்த கோகுலத்தில் நந்தகோபர் யசோதமாதா 4 பேரும் போன இதில் கண்ணன் எனக்கு நீ தெய்வமாக வந்திருக்கக்கூடிய நீ எங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் பிரார்த்தித்தார்களாம். 4 பேர் சேர்ந்து பண்ண பிரார்த்தனையினால ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ இந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஏற்றம் இருக்கணும். 4 பேர் பிரார்த்தித்தாதான் இவர் பிறப்பார். அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய பாக்கியமுடையதாக இருக்கக்கூடிய இந்த 4 பேரை ஆண்டாள் ஆச்சரியமாக, அதுலேயும் இந்த 2 பேரை ஆச்சரியமாக சொல்கிறா. ஒருத்தி மகனாய் பிறந்து, இப்படி பாக்கியம் பண்ணினா இந்த உலகத்தை வேண்டாம், பிறவி வேண்டாம் ஞானிகள் சொல்கிறார்கள். ஆழ்வாரோ பிறவி வேண்டேன்னு அரங்கமா நகருள்ளானேங்கிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார். அப்படி பிறப்பு வேண்டாம், கர்ப்பவாசம் வேண்டான்னு எல்லாரும் வெறுத்து போகிற நேரத்தில் வைகுந்தத்தை தருகிற இறைவனாக இருக்கக்கூடியவன் அடியார்களுக்காக நமக்காக வைகுந்த தன்மையை விட்டுட்டு கூட இறைவன் தானாக ஒரு கர்ப்பவாசம் ஏற்றுக்கொண்டு ஒரு பிறவி எடுத்து வந்தானே, இதை கொண்டாட வேண்டாமா? அதனால் அந்த பிறவியை, அந்த வைத்த அந்த தாயை கொண்டாட வேண்டும்ன்றதுனால ஒருத்தி மகனாய் பிறந்து, எப்போ பிறந்தான்னா ஓர் இரவு. இன்னும் இரவு தெரியுமா? அது ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் இரவு 12 மணிக்கு மேலே இறைவன் அவதரித்தானே, அந்த நாளையும் எங்களுக்கு நல்ல நாள்னு சொல்லப்படுகிற ஞானம் கிடைத்த நாளையே கொண்டாடுகிறோம்னா, அறிவு கிடைத்த நாளையே நாங்கள் கொண்டாடுகிறோம்னா, நீ கிடைத்த நாளை நாங்கள் கொண்டாடாமல் இருப்போமா? நீ கிடைத்த இரவை கொண்டாடாமல் இருக்கோமா? அதனால் இந்த இரவை கொண்டாடுகிறோங்கிறனால ஓர் இரவு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று, ஒருத்தி மகனாய் பிறந்தான். ஒரே ராத்திரியில் என்னாச்சுன்னா ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து, அங்கேயே வளர்ந்தானா, அங்கே வளரல, அவளுக்கே பிள்ளையாக வளர்ந்தானா? இல்லை, எங்கே வளர்ந்தானா? வேறொருத்திக்கு மகனாக பிறந்து வளர ஆரம்பிச்சிட்டானா. எப்படின்னா இது எங்கேயாவது நடக்குமான்னா கண்ணன் அவதாரத்தில் மட்டும்தான் நடக்கும். கண்ணன் பிறந்த உடனேயே தாய் ஆனந்தப்பட்டு நான் இப்படி சங்கு சக்கரத்தோடு நீ நின்னேன்னு சொன்னால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னை கொஞ்ச முடியாதுப்பா, நீ குழந்தையாக மாறினாத்தான் உன்னை கொஞ்ச முடியும்னு சொன்னதுனால அவன் மாறினான். அதனால் மகனாய் பிறந்துன்னு சொல்லிட்டாங்க.
அப்படி பிறந்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆபத்து வருது, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு அசரீரிவாக்கு சொன்னதனோட கதவு திறந்து யமுனா நதி வழிவிட கண்ணனை கொண்டு வந்து நந்தகோபருடைய கோபுரத்தில், நந்தகோபுர பக்கத்தில் இருக்கக்கூடிய யசோத மாதாவினுடைய பக்கத்தில் இந்த குழந்தையை விட்டுட்டு அங்கே இருக்கிற குழந்தையை கொண்டுட்டு போயிட்டார்கள். அப்போது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வர, ஒருத்தி மகனாய் இந்த ஒருத்தி எப்பேற்பட்ட ஒருத்தி, நான் யசோத மாதாவுக்கு நிகரான ஒருத்தி உலகத்தில் உண்டா? எப்பேற்பட்ட பாக்கியம்! இவனுடைய தீம்புகளெல்லாம் கண்டு கொண்டாடுகிற பாக்கியம் பெற்றவள் யசோத மாதா. பெற மட்டும்தான் செஞ்சார், பால் கூட கொடுக்கல, தாய்ப்பால் கூட. இவளுக்கு பால் கொடுத்து வளர்த்து கொண்டாடி மகிழ்ந்து அவனுடைய தீம்புகளை எல்லாம் கொண்டாடி அவனை அதட்டி எல்லா வேலையும் செஞ்சது யாருன்னா இந்த யசோத மாதா. அதனால் இவளும் அப்படி ஒரு பாக்கியம் பெற்றதனால் இவளையும் ஒருத்தி என்று சொல்கிறார்களாம். ஒருத்தி மகனாய், இவளுக்கும் மகனாக பிறந்து எப்படி வளர்றானா? தைரியமாக வளரலையா, ஒளித்து வளர, பயந்து இவனுக்கு என்ன வந்துடுமோன்னு மறைச்சி வச்சு வளர்ந்து வருகிற நேரத்தில் இப்படி வளர்ந்து ஒரு நாள் ஒரு அம்மா அப்பாட்ட பிறந்தான். ஒரு நாள் ராத்திரியிலேயே அம்மாட்ட பால் கூட குடிக்காமல் இன்னொரு அம்மாட்ட வந்து வளர்றானே, அப்படியெல்லாம் பற்றி கவலைப்படாமல், இதை பற்றி கவலைப்படாமல் இவன் வந்து நமக்கு ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்து இது பொறுக்காமல் ஒருத்தன் இருந்தான். யாருன்னா சொந்த தாய்மாமன் கம்சன். பார்த்தா இந்த குழந்தையினால தானே நமக்கு மரணம்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த குழந்தையை நான் கொல்லுவேன் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த குழந்தையை கொல்வதே தன்னுடைய நோக்கமாக வச்சிருக்கிறதுனால பொறுக்க முடியாதுன்னு சொல்ல, பொறுக்கவே முடியாமல் சொல்கிறது தான் தரிக்கிலன் ஆகி தான் தீங்கு நினைந்த, தானே செய்வேன் தீங்கு அப்படின்னு சொல்லி தீங்கு செய்வதையே நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த அந்த கருத்தை பிழைப்பித்தான். நினச்சி கொண்டு நான் கண்ணனை கொன்னே தீருவேன்னு நினச்சானே, வதம் செய்தே கொலை பண்ணியே தீருவேன்னு நினச்சானே, அவனை இவன் போய் மாறி அவனை வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறி அவனுடைய கருத்தே பொய்த்து போகிற மாதிரி பண்ணிட்டான பெருமாள். தான் கருத்தை பிழைப்பித்து, கருத்தை போக்கி கருத்தை பிழைப்பித்து யார் வயிற்றில் இருந்தானா? கஞ்சன்னா இந்த இடத்துல கம்சனைத்தான் கஞ்சன்னு தாயார் சொல்கிறார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. அவன் என்னாச்சுன்னா, துப்புதனி அனுப்புகிறான், சகடாசுரன் அனுப்புகிறான், திருநாவர்த்தன் அனுப்புகிறான், ஒவ்வொரு அரக்கன் போக போக மாண்டு போனவனே அவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஐயோ போனவெல்லாம் இறந்து போயிட்டானே, அப்போ இந்த கண்ணன் நம்மளை கொன்றுவானோ, நம்மளை வதம் பண்ணிடுவானோன்னு பயந்து நடுங்கி இந்த பக்கம் வரானோன்னு பயந்து போய் வயிற்றை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவனுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி, அவன் வயிற்றுக்குள் போய் பயம் கொடுக்குற மாதிரி ஆயிட்டான். அதைத்தான் ஆண்டாள் ஆச்சரியமாக சொல்கிறாங்க. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே, நெருப்பு மாதிரி உனக்கு பயமுறுத்துகிற மாதிரி உடையதாக இருக்கக்கூடிய நெடுமாலேன்னு சொல்லப்படுகிற கருணையே. மால்னா அன்பு, நெடுமால்னா பெரிய அன்பை தரக்கூடிய பெருமாளே, உன்னை அளவிட முடியாத அன்பின் பெருக்குடையவனேன்னு சொல்லி நெடுமாலே அப்படின்னா கண்ணன் என்ன வேணும் உங்களுக்குன்னா, உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை பெறுவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். இத்தனை நாள் வராத நாங்கள் எல்லாம் இன்னைக்கு உன்னை பெறுவதற்கான பாக்கியம் கிடைச்சி வந்திருக்கிறோம். உன்னை பெறுவது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு பறை நாங்கள் சொன்னோமே, அந்த பறை வந்து உலகத்துக்கு தான் ஒரு பொருள். எங்களுக்கு பறை யாருன்னா நீ தான் பறை. உன்னை அரித்தித்து வந்தோம் பறை, உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில்னா என்ன பறைனா, உன்னையே நீ எங்களுக்கு பறையாக தர வேண்டும். தருதியாகில் அப்படிங்கிறதுனா நீ தந்தேன்னு சொன்னால் பெரியவர்கள்ட்ட போய் கேட்குற போது கொடுங்கன்னு அதட்ட முடியாது, வேண்டி கேட்கணும். அதனால் தருதி ஆகில் அப்படிங்கிற ஒரு தமிழை ஆச்சரியமாக தாயார் பயன்படுத்தி, நீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்கணும், நாங்கள் பெறணும்னு யாசித்து வந்து நிற்கிறோம். அதனால் கொஞ்சம் கருணையோடு கொடுக்க மாட்டேயான அவனிடத்தில் வேண்டி பெறுவதைத்தான் ஆண்டாள் பறை தருதியாகில் நீ கண்டிப்பாக தருவ, ஆனால் கொடுத்தேன்னு சொன்னால் உடனே கண்ணன் சொல்கிறான். இப்படி கேட்டதுக்கப்புறம் கண்ணன் எப்படி கொடுக்காமல் இருக்க மாட்டான். உடனே கண்ணன் கொடுக்குறேன் அப்படின்னு என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தருதியாகில்னு கேட்டவனை கொடுத்துட்றேன், கொடுத்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கண்ணன் கேட்டவுடனே தருதியாகில். அதுக்கப்புறம் பலன் சொல்கிறார்களாம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருத்தக்க செல்வம்னா திருவுக்கு தக்கதான செல்வம், திருவே கொண்டாடுகிற செல்வம். திருங்கிற மகாலட்சுமியே உலகத்தில் பெரிய செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த செல்வமே விரும்பி உன்னிடத்தில் வந்து நிற்கணும்னா நீ எப்பேற்பட்ட செல்வமாக இருக்கணும். அப்படிப்பட்ட திருவுக்கு தக்கதான செல்வம் உடையதாக இருக்கக்கூடிய உன்னை நாங்கள் செல்வமாக பெற்றிருக்கிறோம். கைங்கரியங்கிற ஒரு செல்வம் இருக்கிற மாதிரி நீயே எங்களுக்கு பரிபூர்ணமான செல்வம். நீதான் எங்களுக்கு பெறுவதற்கான அடைய முடியாத பெரும் செல்வம் எதுன்னா நீதான். அதனால்
திருத்தக்க செல்வமும் நீ கிடைச்சியே இந்த செல்வத்தை நாங்கள் கொண்டாடுவோம். நீ கிடைத்திருக்கிற பொருளை அனுபவித்து கொண்டாடுவோம். சரி, உன்னை மட்டுமா கொண்டாடுவோம்னா, உன்னை கொண்டாடுகிற இந்த செல்வமாக உன்னை கொண்டாடினாலும் கூட உனக்கு உன்னுடைய கருணை, வீரம், புகழ், பேரு அப்படின்னு வீரியங்கள்லாம் இருக்கே, அதைத்தான் நாங்கள் பாடுவோம். எப்படின்னா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. சேவகம்னா இந்த இடத்துல சேவை இல்லை, இந்த இடத்துல வீரத்தினுடைய செயல்கள், வீரச் செயல்கள் எல்லாத்தையும் நாங்கள் பாடுவோம்னு சேவகமும் யாம் பாடி. அப்படிப்பட்டதாக திருத்தக்க செல்வமே எங்களுக்கு என்னென்னா, நீ தான் எங்களுக்கு தக்க செல்வம், திருவுக்கு தக்க செல்வமாக இருக்கக்கூடிய நீயே எங்களுக்குடைய செல்வம், நாங்கள் அரித்தித்து வந்த செல்வமே நீதான், திருவுக்கு தக்கதான திருவேன்னு ஆழ்வார் சொன்னாரே, அப்படிப்பட்ட செல்வத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு திருத்தக்க செல்வமும் சேவகமும் அப்படிப்பட்ட சேவகத்தையும் யாம் பாடி இத்தனை நாள் பாட எங்களுக்கு கொடுத்து வைக்கல, இன்றைக்கி பாடக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சது, எங்களுக்கு கிடைச்சது கண்ணா நீ கொடுத்த, அதனால் உன்னை பெற்றுட்டோங்கிற ஒரு ஆனந்தம், திருவுக்குத்தக்கதான செல்வத்தை கிடைச்சிட்டோன்னு பாட்டோம். நாங்கள் பாடுவதையே நோக்கமாக வைத்திருக்கிறோம். அதனால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, யாம் பாடுவதே எங்கள் நோக்கமாக இருக்கிறதுனால திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, பாடுவதே எங்களுக்கு நோக்கமாக இருக்கிறதுனால பாடிட்டோம்னு சொன்னால் எங்களுடைய வருத்தம் தீர்ந்து போயிடுமா. இத்தனை நாள் நீ கிடைக்கலேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, இத்தனை நாள் உன்னை பாட முடியலையேன்னு வருத்தம் இருந்தது. அதனால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து, வருத்தத்தை எல்லாத்தையும் போக்கி மகிழ்ந்தேரோ ரொம்பாவாய், நீ மகிழ்ச்சியோடு இருக்கும். எது எங்களுக்கு மகிழ்ச்சின்னா, உன்னை பாடுவது, தேடி வந்து பாடுவது, திருத்தக்க செல்வத்தை பாடுவது தான் எங்கள் நோக்கமாக இருக்கிறதுனால திருத்தக்க செல்வமும் சேவகமும் நாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரும். இதுதான் எங்களுடைய பறைன்னு ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பிக்கிறாள் இந்த பாசுரத்தில். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.